உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆதி 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 என்னாச்சு? ஆதி 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 என்னாச்சு? ஆதி ஆதி இங்க பாருங்க. ஆதி 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 இங்க பாருங்க. ஆதி 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 என்னாச்சு? ஆதி ஆதி பாத்து. ஆதி ஆதி என்னாச்சு? வலிக்குதா? ஆதி என்ன மெடிசனா? இதோ நான் கொண்டு வரேன், இருங்க. ஆதி என்னாச்சு? நீங்க என்ன எழுப்பிருக்கலாம்ல. ஆதி ரொம்ப முடியலனா ஹாஸ்பிடல் போலாம். நீ போன் எடுத்துட்டு வாங்க, ஒரு டீடைல் தெரியணும். இதோ இருங்க, எடுத்துட்டு வரேன். ஒண்ணும் இல்ல ஆதி. ஹலோ ஆதி, சொல்லுங்க ஆதி. ஹலோ டாக்டர், நான் பாரதி. சொல்லுங்க பாரதி, என்னாச்சு? டாக்டர், அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து மயங்கி விழுந்துட்டாரு டாக்டர். பாரதி, உடனே அந்த மெடிசன் கவர்ல அந்த எல்லோ டேப்லெட் இருக்கும் பாருங்க, அதை எடுத்து கொடுங்க. டாக்டர், அந்த டேப்லெட் போட்டுட்டாரு. ஆதி, ஆர் யூ ஆல் ரைட் ஆதி? யா, ஃபீலிங் பெட்டர் டாக்டர். ஆதி, நான் லாஸ்ட் வீக் வந்தப்போ என்ன சொன்னேன் உங்ககிட்ட? இல்ல டாக்டர், அது வந்து பாருங்க ஆதி, உங்க ஹெல்த்துக்கு ஒண்ணும் இல்ல. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ஆனா நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்க மைண்ட மட்டும்தான். நீங்க ஸ்ட்ரெஸ் ஆக இப்படிதான் ஏதாவது ரியாக்ட் ஆகும். தேவையில்லாம நீங்களே உங்க ஹெல்த்தை கெடுத்துக்காதீங்க. ஓகே டாக்டர், நான் பாத்துக்கிறேன். அந்த டேப்லெட் சாப்பிட்டா பெயின் போயிடும். நல்லா ரெஸ்ட் எடுங்க ஆதி. முடிஞ்சா நெக்ஸ்ட் வீக் கிளினிக் வாங்க, தரவா செக் பண்ணிடலாம். சரிங்க டாக்டர், தேங்க் யூ. ஓகே ஆதி, ஸ்லீப் வெல், குட் நைட். சாரி ஆதி. எதுக்கு பாரதி சாரி? இல்ல, நீங்க இப்படி இருக்கிறதுக்கு நானும் தானே காரணம். ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் பாரதி, முதல்ல இப்படி பேசுறதெல்லாம் நிறுத்துங்க. ஆதி, நீங்க எதனால ஸ்ட்ரெஸ் ஆனீங்க, எதனால உங்களுக்கு இந்த பெயின் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு இப்ப இருக்கிற ஒரே சிந்தனை உங்க அம்மாவை பத்தி மட்டும்தான். ஆமா, என் சிந்தனை முழுக்க எங்க அம்மாவை பத்தி மட்டும்தான். நான் அம்மாவை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, திடீர்னு என்ன ஃபாரின்ல போய் படிக்க சொல்லிட்டாங்க. நான் எங்க அம்மாவை பிரிஞ்சு இருந்ததே இல்லை. என்னால அங்க இருக்கவும் முடியல. சும்மா சும்மா எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு அம்மா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஒரு நாள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்கிட்டயே வந்துட்டாங்க. என்னம்மான்னு கேட்டா, உன் படிப்பு முடிகிற வரைக்கும் நானும் உன் கூடவே இருக்கேன்னு சொல்லி என் கூட தான் இருந்தாங்க. அவ்வளோ அட்டாச்சா இருந்துட்டு இப்ப அவங்க கூட இல்லைன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. அதுவும் நாள் ஆக ஆக அவங்க கிடைக்க மாட்டாங்களோன்ற பயம் கூடிக்கிட்டே இருக்கு. நீங்க ஏன் அது இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா திரும்ப வந்துருவாங்க. இல்ல, இந்த இதயம் அந்த மாதிரி துடிக்கும் போதெல்லாம் எனக்கு பிடிக்காத, என்னால தாங்கிக்க முடியாத விஷயம் ஏதாவது ஒண்ணு நடக்கும். இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு.
நீங்க என்னை விட்டுட்டு போனப்போ இப்படிதான் துடிச்சிச்சு. தமிழுக்கு உடம்பு சரியில்லாதப்போ இப்படிதான் துடிச்சிச்சு. எங்க அம்மா இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி கூட இப்படிதான் துடிச்சிச்சு. ஆனா எல்லா தடவையும் விட இந்த தடவை ரொம்ப வலியோட துடிக்குது. அந்த வலி என்னால தாங்கிக்க முடியாத அளவுக்கு எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமா, இல்ல நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்கு. ஆதி, என்ன நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? முடியல பாரதி, இப்பெல்லாம் மூச்சு விடவே சிரமமா இருக்கு. எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரியே இருக்கு. ஆதி, ஆதி புரியுது. ஆனா அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க ஆதி. என்ன இருந்தாலும் உங்களை எனக்கு கொடுத்தது உங்க அம்மா தான். நீங்க எனக்கு கொடுத்ததுதான் இந்த குழந்தை. அவங்க 2 பேருமே நம்ம கூட தான் இருக்க போறாங்க. ஆதி, டாக்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல? நீங்க எதையாவது யோசிச்சு சும்மா உங்க மனசு போட்டு குழப்பி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. வாங்க, வந்து தூங்குங்க. சொல்றேன்ல, வாங்க. பாத்து. ஆதி, வந்துட்டீங்களா? காஃபி போட்டு கொண்டு வரவா? இல்ல கொஞ்ச நேரம் ஆகட்டும். யாரு குழந்தை? அது பாரதி குழந்தை தான்டா. இப்பதான் பிரசவாச்சு, தெரியாத உனக்கு? அப்படியா? சொல்லவே இல்ல. ஆனா பிறக்கும் போது 1 வயசுல பிறந்துருச்சு போல இருக்கே. அது ஒண்ணு இல்லடா, நீ பாரதியை நல்லா பாத்துக்கிட்டதுனால அவளும் ஊட்டமாகி குழந்தையும் ஓட்டமா பிறந்துருச்சு. தேங்க்யூ. அப்பா, தம்பி கியூட்டா இருக்கான்ல? அது ஒண்ணும் இல்ல தமிழ், உங்க அம்மா கியூட்டா இருக்காங்கல்ல, அதான் தம்பியும் கியூட்டா இருக்கான். ஆமா, குழந்தைக்கு பேர் வச்சிட்டீங்களா? வச்சிட்டோம்ப்பா. என்ன 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 பேர் வச்சீங்க? ஒரிஜினல் பேரு வீரபத்ரன். ஆனா நான் அவனுக்கு வச்ச பேரு கௌதம். ஏய், அடி வாங்க போற நீ. ஏன் பாரதி? கௌதம்ங்கிறதும் நல்லா தானே இருக்கு. அவதான் ஏதோ உளறான்னா நீங்களும் ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. குழந்தையோட ஒரிஜினல் அம்மா வந்தா அவ்வளவுதான், நம்ம 3 பேரையும் போட்டு அடிக்க போறாங்க. அம்மா, நம்ம தம்பி எப்பமா வருவான்? இன்னும் 6-7 மாசம் கழிச்சு வருவான். அப்படின்னா தம்பி பிறக்கும்போது நம்ம எல்லாருமே நம்ம ஊருக்கு போயிடலாமாமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.